السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகர்வனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய நாட்களில் தொடர்படியாக அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், தும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் தொடர்படியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாற்று செய்திகளை, நாம் அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அன்பானவர்களே, ஆக நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அடியாரையும் சோதிப்பான். ஆக அந்த சோதனையை நாம் சாதனையாக மாற்றக்கூடியவர்களாக, அந்த சோதனையில் நாங்கள் பொறுமை காத்து, அந்த சோதனையில் நாங்கள் எங்களுடைய பொறுமையை வெளிப்படுத்தி நல்ல முறையில் அல்லாஹ்விடத்திலே நல்ல கூலிகளை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினத்தில் என்ன நடக்கிறது? அல்லாஹ் ஏதோ ஒரு சில சோதனையை நமக்கு கொடுத்து விட்டால் அந்த சோதனையை காரணம் காட்டி நிராசை அடையக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியதை கேட்காமல் தொழுகிலே நிராசை அடைந்தவர்களாக, ஆமா நான் தொழுது அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்து விட்டான், நான் தொழுது நான் எண்ணத்தை கண்டு விட்டேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், தொழுகிறேன், நான் திக்ர் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று ஏதோ ஒரு பிரதிபலனை பார்த்துதான் நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன? நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த சோதனையை தாங்க முடியாமல் சில நபர்கள் விபரீதமான சில முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இதற்கு மேல் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது, இதற்கு மேல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழாமல் இருக்கலாம் என்பதாக அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாளை மறுமையை பற்றி யோசிக்காமல் எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் தனது உயிரை விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் வாழ்ந்த ஒரு நபரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். முன் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு அவருடைய கரத்திலே ஒரு விதமான ஒரு கட்டி ஒன்று வந்தது. அதனால் அவருக்கு வலி அதிகமானது. அவருடைய கையில் ஒரு கட்டி ஏற்படுகிறது. அந்த கட்டியின் காரணமாக அதிகமாக வலி ஏற்படுகிறது. அந்த வலியை தாங்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அது பூமியில் ஊண்டி தனது வயத்தை அந்த அம்பில் வைத்து நல்ல கனமாக வேகமாக அழுத்தி அந்த அம்பானது தனது வயிற்றுக்குள் நுழையும் வரை அவர் அழுத்துகிறார். கடைசியில் அந்த அம்பானது ஒரு வயிற்றை துளைத்து ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. இறுதியில் அவர் மரணத்தை சுவைக்கிறார். அப்பொழுது அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அடியான் அவசரப்பட்டு விட்டான், நான் அவனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மரணத்தினுடைய விஷயத்தில் அவன் அவசரப்பட்டு விட்டான், எனவே அவன் சுவனத்திற்கு நுழைய மாட்டான், சுவனம் அவனுக்கு தடைய செய்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில் 3463வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது.
அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது, இதற்கு மேல் என்னால் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமில்லை என்று தனது உயிரை மாய்த்துக் கொள்வார்களோ, வரக்கூடிய கஷ்டத்தை தாங்க முடியாமல் உயிரை விடுவார்களோ, அன்பார்ந்தவர்களே, உயிரை விட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் என உம்மத்துடைய காலம் என்றார்கள். அதிகபட்சமான மரணங்களை பார்த்தால் 60லிருந்து 70க்குள் நிகழ்ந்துவிடும். ஒரு சிலர்கள் 80, 90 என்று வாழலாம். ஆனால் அதிகபட்சமாக மரணங்கள் இந்த வயதுக்குள் நிகழ்ந்துவிடும். சிந்தனை செய்து பாருங்கள். ஆக வெறும் 60, 70 அல்லது 80 வயது உடைய இந்த காலத்தை நம்மளால் இங்கு வரக்கூடிய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை. காலிதீன ஃபீஹா என்று சொல்லக்கூடிய மரணமே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் நான் தற்கொலை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்து நிரந்தரமான நரகத்தை என்னால் அனுபவிக்க முடியுமா? ஆக இந்த உலகத்தில் தற்கொலை என்பது எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு என்பதாக நினைக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க மடமைத்தனம். இந்த உலகம் என்பது நமக்கு ஆரம்பமும் முடிவும் அல்ல. இந்த உலகம் என்பது சாதாரண ஒரு குறுகிய காலம்தான். நாம் வாழப் போகிற மறுமை நாள் தான் அது மிக நீண்ட காலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரணத்திற்கு ஆற்றுடைய ரூபத்தில் அது அறுக்கப்படும். மரணமும் மரணிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். யாருக்கும் மரணம் வராத நாள். நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. நாம் சிந்தனை கூட செய்ய முடியாது. அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், அந்த வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால், சொர்க்கத்தை அடைவதில் நாம் கோட்டை விட்டு விட்டோம் என்று சொன்னால், நம்மை விட கை சேதத்திற்குரியவர் யாராகவும் இருக்க முடியாது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. அதை நாம் பொறுமை காக்க வேண்டும். அதில் நாம் பொறுமை காத்து அதை சாதித்து சோதனைகளை சாதனையாக மாற்ற வேண்டும். அழகாக சொல்வார்கள், சோதனை என்ற இரட்டை கொம்புடைய மாடு உன்னை குத்து வரும் பொழுது அது ஒரு கொம்பை உடைத்தால் அது சாதனையாக மாறும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, நாம் விளங்க வேண்டும், இந்த உலகத்தில் நமக்கு சோதனை வரத்தான் செய்யும். அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். வீட்டில் ஒரு இறப்பு ஏற்படுகிறதா, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் இறந்து விடுகிறாரா, அல்லாஹ் என்னுடைய சோதனையை, அல்லாஹ் என்னுடைய பொறுமையை சோதித்து பார்க்கிறான். நான் உண்மையில் அல்லாஹ்விடத்தில் மீண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பொறுமையை இழந்து சில தாய்மார்கள், சில பெண்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, உனக்கு கண்ணில்லையா, ஏன் இவரைத்தான் கைப்பற்றணுமா, எத்தனையோ பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, எத்தனையோ வயசானவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் எல்லாம் இறக்கவில்லையே, இவரை கைப்பற்றி விட்டாயே, என் குடும்பத்தை யாரு பார்த்துப்பா, யாரு பாப்பா, நான் என்ன செய்வேன் என்று இப்படி புலம்பக்கூடிய நாம், அன்பானவர்களே, நம்மை பாதுகாக்கக்கூடியவனும் அல்லாஹ்தான், நம்மை பராமரிக்கக்கூடியவனும் அல்லாஹ்தான். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் எனக்கு எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் ரிஸ்கை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அது யாரு நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது, யாரு நினைத்தாலும் அதை கொடுக்கவும் முடியாது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் எத்தனை நாட்கள் நான் உயிர் வாழ வேண்டும், எத்தனை நொடிகள் நான் இருக்க வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எது சாப்பிடக் கூடாது என்று அல்லாஹ் எதை தீர்மானித்து வைத்திருக்கிறானோ அது கண்டிப்பான முறையில் நமது வாழ்க்கையில் நடந்தே தீரும். இதை முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும். அன்பானவர்களே, நமக்கு சோதனை என்பது வரத்தான் செய்யும். சஹாபாக்களுடைய சோதனைக்கு முன்னால் நாம் படக்கூடிய சோதனை எல்லாம் சோதனையே கிடையாது. ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இன்னைக்கு நம்ம சந்தோஷமான முறையில் உட்கார்ந்து தொழுது கொண்டு இருக்கிறோம். அழகான ஒரு பள்ளிவாசல், இமாம் தொழ வைக்கிறார், பின்னாடி அமர்ந்து நல்ல முறையில் தொழுகிறோம். எந்த விதமான பதட்டமும் அல்ல, எந்த விதமான பயமும் அல்ல. நாம் தொழும்போது யாரும் அடிப்பார்களோ, தொழுவை தடுப்பார்களோ, எந்த விதமான பதட்டமும் அல்ல. ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலகட்டம். உம்மு அன்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியால் அவர் அடிமையாக வாங்கப்படுகிறார். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதின் காரணத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய சட்டைகள் கலட்டப்பட்டு, கற்கள் எல்லாம் நெருப்பு கங்குகளாக மாற்றப்பட்டு, அப்படியே வெறும் முதுகோடு அந்த நெருப்பு கங்கின் மீது ஹப்பா படுக்க வைக்கப்படுவார். முதுகுகள் அப்படியே
கொழுப்புகள் உருகி ஓடி அந்த நெருப்பு கங்குகள் அணைந்துவிடும். ஹப்பாப் அவர்கள் சொல்வார்கள், அப்படி இருந்தும் அவர்களுடைய கொடுமை அடங்காது. இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அந்த உம்மு அம்மார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி காலையில் எழுந்ததும் என் தலையிலிருந்து முதுகு வரை பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பியால் சூடு போடுவார். இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு கஷ்டங்களை சமாளித்தார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி. ஒரு காலம் இந்த இஸ்லாமை விட்டு நகரவில்லை. ஒரு காலம் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு காலம் தடம் புரளவில்லை. ஆக இவர்களுடைய சோதனைக்கு முன்னால் நாம் படக்கூடிய சோதனை எல்லாம் ஒரு சோதனையா? கண்ணுக்கு முன்னால் பலஸ்தீன் மக்கள், எத்தனையோ நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சகர் உணவுக்கு வழி இல்லாமல், இஃப்தாருடைய வேலைக்கு ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இந்த சோதனையா நாமல் அடைந்து விட்டோம். ஆனால் சின்ன 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 சோதனைகளை காரணம் காட்டி பள்ளிவாசலுக்கு வருவதை தவிர்க்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், தொழுகுவதில் அலட்சியம் காட்டக்கூடிய சகோதர சகோதரிகள், குர்ஆனை ஓதுவதில் அலட்சியம் காட்டக்கூடிய சகோதர சகோதரிகள், ஏதோ ஒரு சோதனை வந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் சென்று பேச வேண்டும், குர்ஆனை எடுத்து வைத்து ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ஆனால் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஓரமாக மூஞ்சை தொங்க போட்டு கொண்டு என்ன நடக்குது, யாரு பேசினாலும் பதில் சொல்லாம ஏதோ ஒரு சிந்தனையில தொழுகையை மறந்து, திக்ரை மறந்து, குர்ஆனை மறந்து அப்படியே சோகத்தில் மூழ்கி இருப்பார்கள். என்ன கிடைச்சிட போகுது? அப்படி ஓரமாக அமர்ந்து உட்கார்ந்து என்ன கிடைச்சிட போகுது? ஏதாவது பலன் இருக்குதா? ஏதாவது நாம் சாதிக்க முடியுமா? இறைவனுடைய உதவியும் இல்லாமல், நம்முடைய எந்த விதமான முயற்சியும் இல்லாமல், கடைசி வரைக்கும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு எதற்கும் புறதினம் இல்லாத ஒரு மனிதனாக அந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமா? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, சோதனை என்பது நமக்கு வரும் பொழுது அதிலே பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தின் நற்கூலியை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் உடனே அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும், உடனே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய இபாதத்தில் எந்த விதமான தடையையும் இந்த சோதனை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஷைத்தான் அதைத்தான் ஆசைப்படுகிறான். ஷைத்தான் அதுதான் வேண்டும். சோதனை ஏற்படுத்துகிறானா, உடனே என்ன செய்கிறான் ஷைத்தான்? கவலையில் மூழ்கி அல்லாஹ்வை நினைக்க விடாமல், குர்ஆனை ஓத விடாமல், திக்ர் செய்ய விடாமல், அல்லாஹ்விடத்தில் மன்றாட விடாமல் நம்மை தடுக்கிறான். ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தோம். இது அதிகமா பெண்கள்கிட்ட நடக்குது. பெண்களை சொல்றேன்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வச்சு பாருங்க, இது நடக்குதா இல்லையா? ஏன்னா ஆண்கள் அவ்வப்போது வெளியே போவாங்க, பல விதமான விஷயங்களை பார்ப்பார்கள், அவர்கள் அப்படியே மறந்துடுவாங்க. அடுத்தடுத்த வேலைகள் அவங்க மூவாகி போய்கிட்டே இருப்பாங்க, நடந்து அவனே கடந்து போயிடுவாங்க. ஆனா நாம வீட்டிலேயே உட்கார்ந்து அதையே யோசிச்சு 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 சொல்ல போனா சில பெண்கள் மனநோயாலே ஆயிடுறாங்க. நல்லா பாதுகாக்கணும். அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசி 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 அல்லாட்ட பேசுங்க. அல்லா இடத்துல உட்கார்ந்து மன்றாடுங்க. என்ன சோதனை, என்ன கஷ்டம், அல்லா இடத்துல கொட்டுங்க. யாரோ ஒருவர்கிட்ட சொல்றதுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம். அவங்க வந்தவங்கிட்ட சொல்றது, இவங்கிட்ட சொல்றது, அவங்க யார் யார்கிட்டயோ புலம்புறோம். யார்கிட்ட புலம்பி ஒரு புறதினமும் கிடையாது. யார்கிட்ட புலம்பி ஒரு புறதினமும் கிடையாது. அவங்க காதலை கேட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்க போய் 10 பேர்கிட்ட புலம்புவாங்க. அவ்வளவுதான். புலம்பலா தான் இருக்கும். கடைசி வரை அதுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. தீர்வு காண வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் புலம்புவோம். புலம்பலை அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தில் கதறுவோம். அல்லாஹ் கண்டிப்பாக அதற்கான வழியை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை பயந்திருந்தால் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் எல்லா விதமான வழிகளையும் அல்லாஹ் நமக்கு திறந்து விடுவான். ஆக அன்பார்ந்தவர்களே, சோதனை நமக்கு வந்தால் அது எந்த காலத்திலும் எப்படி வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் இது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் நமது காலங்களை நகர்த்தி அதில் சோதனையை சாதனையாக மாற்றி நாளை மறுமையில் அதற்கான கூலியை பெற்று சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீ வாக்குறுதி புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.